ஆறாவது பாடம் எண்ணி எழுதணும். முதல்ல கூட்டல் சொல்லி தந்திருக்காங்க சாமி. இங்கே இவங்க சொல்லிட்டாங்க எத்தனை புக்கு, கணித புதர், கணித மேதைகள் புக்கு, படக்கதை புக்கு, நன்னறிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்வெளி அறிவியல் புத்தகங்கள், அறிவியல் மேதைகள் புத்தகங்கள்னு இவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து எழுதி இது கூட்டல் செய்யணும். ஃபஸ்ட்டு ஒன்று கணித புதிர் புத்தகங்கள், கணித மேதை புத்தகங்கள். கணிதம் சார்ந்த புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை. மொத்தம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேணும்? கூட்டல் செய்ய வேணும். பார்த்தீங்கன்னா அதை எடுத்து எழுதிக்கிறோம். 39, 26. முதல்ல நம்ம இது ரெண்டையும் தான் கூட்டல் செய்யணும். எந்த எண் பெருசோ அதை மனசில் வச்சுக்கோ. 9 மனசில் வச்சுக்கோ. மிச்சம் இருக்கிற 6க்கு 6 விரல் விட்டுக்கோ, இல்லாட்டி 6 கோடு போட்டுக்கோ. 9க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 10, 11, 12, 13, 14, 15. 15 வருதா தங்கம்? இந்த 5 இங்கே போட்டுட்டு ரிமைனிங் 1 கேரி பண்ணி மேலே கொண்டு வந்துடணும். 3ஓட 1 கூட்டினீங்கன்னா 4. 4 மனசில் வச்சுக்கோ, 2 விரல் விட்டுக்கோ. 4க்கு அப்புறம் 5, 6. 6 அடுத்ததாக போட்டுடணும். அப்போ 2 கூட்டல் செஞ்சோம்னா நமக்கு மொத்த கணித புத்தகங்களின் எண்ணிக்கை 65 கிடைக்குது. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? படக்கதை புத்தகங்களின் எண்ணிக்கை, நன்னறி புத்தகங்களின் எண்ணிக்கை இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து 46, 33ன்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு முதல்ல எதை சாமி கூட்ட வேணும்? இது ரெண்டையுமா கூட்ட வேணும்? இல்லை, தப்பு. எதை கூட்ட வேணும்? இது ரெண்டையும் கூட்ட வேணும். 6யும் 3யும் கூட்டுறோம். 6 பெருசு மனசில் வச்சுக்கோ. 3க்கு 3 விரல் விட்டுக்கோ. 6க்கு அப்புறம் 7, 8, 9. 9 இங்கே போட்டுக்கோ. 4, 3 இருக்குது. 4 பெருசாக மனசில் வச்சுக்கோ. இந்த 3 விரல் விட்டுக்கோ. 4க்கு அப்புறம் என்ன தங்கம் வரும்? 5, 6, 7. ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 79. பயிற்சி செய்வோமா? அடுத்தது விண்வெளி அறிவியல் புத்தகங்கள், அறிவியல் மேதை புத்தகம். அந்த புத்தகத்தை பார்த்து எழுதிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 8ஓட 8 கூட்டணும். 8ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சதுன்னா 1 8, 2 8 16 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோ. 16க்கு 6 போட்டுக்கோ. மிச்சம் 1 கேரி 1. 1ஓட 3 சேர்த்தோம்னா 4. 4 மனசில் வச்சுக்கோ. ஒரு விரல் விட்டீங்கன்னா 5. அப்படி உனக்கு வாய்ப்பாடு தெரியலைன்னா 8 மனசில் வச்சுக்கணும். அடுத்தது 8க்கு 8 கோடு போட்டுக்கோ. போட்டுட்டு 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 16க்கு 6, மிச்சம் 1. 1ஓட 3ன்னா 4. 4ஓட 1ன்னா 5. 56ங்கிறது விடையாக கிடைக்குது. அடுத்தது பார்சாமி, கதை புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை, கணிதம் சார்ந்த புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை, அறிவியல் சார்ந்த புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை. இப்போ நம்ம முன்ன போட்ட 3ஐயும் போட்டு ஒட்டுமொத்த புத்தகத்தோட எண்ணிக்கை என்னன்னு எழுதணும். ஸோ முதல்ல 65, அடுத்தது 79, அடுத்தது 56. 3ஐயும் போட்டுக்க போகிறோம். இப்போ 3ஐயும் சேர்த்து கூட்ட போகிறோம். கூட்டிடலாமா தங்கம்? கவனமாக பாரு. இந்த முதல்ல நம்ம கூட்டல் செய்வோம். இது 3ல் எது பெருசு? 9 மனசில் வச்சுக்கோ. அடுத்தது 5 விரல் விட்டுக்கோ. ஓகேயா? 5 முதல்ல கூட்டிக்கலாம். 10, 11, 12, 13, 14. 14 மனசில் வச்சுக்கோ. அடுத்தது என்ன பண்ணணும்? 6 விரல். 14க்கு அப்புறம் 15, 16, 17, 18, 19, 20. 20க்கு 0. ஓகேயா? 20க்கு 0. மிச்சம் 2 இங்கே கொண்டு போயிரு. 2ஓட 7 கூட்டினே 9. 9 மனசில் வச்சுக்கோ. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? 6க்கு 6 விரல். 9க்கு அப்புறம் 10, 11, 12, 13, 14, 15. 15க்கு அப்புறம் இன்னொரு 5 இருக்குது. 5 விரல் விட்டுக்கணும். 16, 17, 18, 19, 20. அப்போ நமக்கு விடை என்ன கிடைக்குது? 200ன்னு விடையாக கிடைக்குது. அடுத்தது 100ஐ விட அதிகமாக அல்லது குறைவாக உள்ளன என யூகித்து பொறுத்துக அப்படிங்கிறாங்க. 100ஐ விட அதிகமாக இருந்தால் நம்ம சிவப்பு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். குறைவாக இருந்ததுன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பிளாக் கலர் எடுத்துக்கலாம் எக்ஸ்பிளனேஷனுக்கு. 75ஓட 15 கூட்டினா எத்தனை தங்கம் வரும்? 5ஓட 5 கூட்டினோம்னா 10, மிச்சம் 1, 7ஓட 1ன்னா 8, 8ஓட 1ன்னா 9. இப்போ 90. 90 100ஐ விட சின்னது. அப்போ இங்கே மாட்டிடணும். 60ஓட 41 கூட்டினோம்னா 101. 101 100ஐ விட பெருசு. அடுத்தது 71ஓட 36 கூட்டினோம்னா 107. 107 100ஐ விட பெருசு. அடுத்தது 18ஓட 80 கூட்டினீங்கன்னா 97 தான் வருது. அது 100ஐ விட சின்னது. அடுத்தது 70ஓட 35 கூட்டினோம்னா 110. அப்போ அது 100ஐ விட பெருசு. 84ஓட 25 கூட்டினோம்னா 109. அது 100ஐ விட பெருசு.
32ஓட 66 கூட்டினோம்னா 98. அது வந்து 100ஐ விட குறைவு அப்படின்னு டிக் பண்ணிடணும். செய்வோமா? மணிகளை எண்ணி எழுதி கூடுதல் காண்க. இங்கே எத்தனை தங்கம் இருக்கு? 100, 110, 11, 12, 13, 14, 15, 16. இப்போ இங்கே வந்து நம்ம 116ன்னு எழுதிடணும். இங்கே எத்தனை இருக்குது? 10, 20. இந்த பீன்னு போட்டிருந்தாங்கன்னா 10ன்னு அர்த்தம். 22ன்னு எழுதிடணும். இப்போ என்ன பண்ணணும்? இங்கேருந்து இந்த கடைசியிலேருந்து கூட்டிகிட்டு வரணும். ஓகேயா? அப்போ நீ பெருசு எது? 6 in the mind, 2 in the finger. 2 வந்து விரலில் விட்டுக்கணும். 6 மனசில் வச்சுக்கணும். 6க்கு அப்புறம் 7, 8. இங்கே 8 போட்டணும். அதுக்கப்புறம் 1, 2ஐயும் கூட்டணும். 2 பெருசு, 2 மனசில் வச்சுக்கோ, 1 விரல் விட்டுக்கோ. 2ஓட 1 கூட்டினோம்னா 3. இந்த 1 அப்படியே இறக்கிடணும். 2ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன சாமி ரிசல்ட் கிடைக்குது? 138. அடுத்தது இந்த பக்கம் 100, 110. ஓகே, 110 எழுதிறியா? இங்கே 10, 20, 3, 6, 7, 8, 28ன்னு எழுதிடுறோம். இதோட இதை கூட்டுவோமா? 8 தான் இருக்குது. 0க்கு வந்து பலன் இல்லை. 8 இருந்தால் 8 அப்படியே இறக்கிடணும். 2ஓட 1 கூட்டினோம்னா 3. இந்த 1ஐயும் அப்படியே இறக்கிடணும். இது உனக்கு புரியுதா சாமி? 0ஓட 8 கூட்டினோம்னா 8 தான் கிடைக்கும். 1ஓட 2 கூட்டினோம்னா 3. இந்த 1 அப்படியே இறக்கிடணும். அடுத்தது இந்த கணக்கு இங்கே பாரு. 100, 200, 210, 220, 224 இந்த இடத்துல போட்டுடுறோம். அடுத்தது இங்கே 100, 110, 120, 130, 135ன்னு இங்கே போட்டுடுறோம். ஓகேயா? இப்போ நம்ம கூட்டல் செய்ய போகிறோம். பாரு, 5, 4 இதைத்தானே முதல்ல கூட்டுவேன். 5 மனசில் வச்சுக்கோ. 5 தான் பெருசு. அப்புறம் 4 விரல் விட்டுப்போம். 5க்கு அப்புறம் 6, 7, 8, 9. 9 இங்கே போட்டுக்கணும். 3, 2 இருக்குது. 3 மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 3க்கு அப்புறம் 4, 5. அடுத்தது 2, 1 இருக்குது. 2ஓட 1 கூட்டினீங்கன்னா 3. அடுத்தது பார்த்தாமே இங்கே 3 டிஜிட் உனக்கு கூட்டி விலையளிக்க அப்படிங்கிறாங்க. 6ஓட 1 கூட்டணும். 6க்கு அப்புறம் 7. இந்த 2 அப்படியே இறக்கிடணும். 4 அப்படியே இறக்கணும். எண்கள் ஒன்றும் இல்லைன்னா அந்த எண்களை அப்படியே இறக்கிடணும். சரியா? கூட்டக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அங்கே என்ன நம்பர் எழுதியிருக்காங்களோ அதே நம்பரை இங்கே நம்மளும் பார்த்து எழுதிக்கணும். அடுத்தது இங்கே பாரு. 3ஓட 2 கூட்டினோம்னா 3 மனசில் வச்சுக்குவேன். 2 விரல் விட்டுக்குவேன். 4, 5 கிடச்சிருச்சா? 5, 2ஐயும் அடுத்தது கூட்டணும். சரியா சாமி? 5 மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 6, 7 அதுக்கு நேராக 7ன்னு போடணும். எதுக்கு நேராக கூட்டுறோமோ அதுக்கு நேராக போடணும். இந்த 2 அப்படியே பார்த்து எழுதிடு. அது 2 ஒன்றுமே செய்யக்கூடாது. அடுத்தது 4, 5. ஓகேயா? 5 மனசில் வச்சுக்குவேன். 4 விரல் விட்டுக்குவேன். 5க்கு அப்புறம் 6, 7, 8, 9. அடுத்தது 4ஐயும் 3ஐயும் கூட்டணும். 4 மனசில் வச்சுக்குவேன். 3 விரல் விடுவேன். 4க்கு அப்புறம் 5, 6, 7. இந்த 3 என்ன பண்ணணும்? அப்படியே அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து எழுதிடணும். அதுக்கடுத்தது இங்கே 6 மனசில் வச்சுக்குவேன். 2 விரல் விட்டுக்குவேன். 6க்கு அப்புறம் 7, 8. அடுத்தது இது 2ஐயும் கூட்டுவோம். 3 மனசில் வச்சுக்குவேன். 2 விரல் விட்டுக்குவேன். 4, 5. அடுத்தது இது 2ஐயும் கூட்டுவோம். 6 மனசில் வச்சுக்குவேன். 2 விரல் விட்டுக்குவேன். 7, 8. இப்போ இது எதுக்கு நேராக நம்ம கூட்டுறோமோ அதுக்கு நேராக அந்த எண்களை எழுதணும். அடுத்தது இந்த 2 நம்பரை கூட்டணும். 5 தான் பெருசு. 5 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விட்டுக்கோ. 6, 7, 8. அடுத்தது 7ஐயும் 2ஐயும் கூட்டணும். 7 பெருசு. மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 8, 9. இது 2ஐயும் கூட்டணும். 6, 2. இப்போ எதை மனசில் வைக்கணும் சாமி? பெரிய நம்பரை மனசில் வச்சுக்கணும். 6 மனசில் வச்சுக்கணும். 2 விரல் விட்டுக்கோ. 7, 8. இப்போ 898 விடையாக கிடைக்கிது. இங்கே சொல்லு பார்க்கலாம். 3, 2 இருக்குது. 3 மனசில் வச்சுக்குவேன். 2 விரல் விட்டுக்குவேன். 4, 5. 9ஓட 0வை கூட்டினோம்னா 9 தான் வரும். ஓகேயா? இப்போ இங்கே வந்து 9ஐ பார்த்து அப்படியே எழுதிடணும். இதில் 3 மனசில் வச்சுக்கோ. 1 விரல் விட்டுக்கோ. 3க்கு அப்புறம் 4. அடுத்தது இந்த நம்பர் 3ஓட 1 கூட்டணும். 3 மனசில் வச்சுக்கோ. 1 விரல் விட்டுக்கோ. 3க்கு அப்புறம் 4. 4, 2 இருக்குது. 4 மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 5, 6 இங்கே எழுதிடணும். 6 இருக்குது. 6 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விட்டுக்கோ. 7, 8, 9. 9ஐ இங்கே எழுதிடணும். சரிதானா? அடுத்தது பாரு. 2, 7, 2 இது 2ஐயும் கூட்டல் செய்ய வேணும். 7 தான் பெருசு. மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 8, 9. 9ஐ இங்கே போட்டுக்கோ. 1, 3 இருக்குது. 3 தான் பெருசு. 3 மனசில் வச்சுக்கோ. 1 விரல் விட்டுக்கோ. 3க்கு அப்புறம் 4.
அடுத்தது 7 1 இருக்குது, 7 மனசில் வச்சுக்கோ, ஒரு விரல் விட்டுக்கோ, 7க்கு அப்புறம் 8. அடுத்தது இந்த பக்கம் 4ஓட 5 கூட்ட சொல்கிறாங்க. எது பெருசு தங்கம்? 5 மனசில் வச்சுக்கோ, 4 விரல் விட்டுக்கோ, 5க்கு அப்புறம் 6 7 8 9. அடுத்தது 2 7 இருக்குது, 7 மனசில் வச்சுக்கோ, 2 விரல் விட்டுக்கோ, 8 9. அடுத்தது 8 1 இருக்குது, 8 மனசில் வச்சுக்கோ, ஒரு விரல் விட்டுக்கோ, 8க்கு அப்புறம் 9. ஓகேயா? தராங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து 100, இது 10, சாரி 1 10 100. சரியா தங்கம்? தெரியுதானே உங்களுக்கு? ஸோ நான் முதல்ல எதை கூட்டணும்? 1 கூட்டணும். 1ல் இது 2ல் எந்த மதிப்பு பெருசோ அதை மனசில் வச்சுக்கோ. மிச்சம் இருக்கிறதுக்கு கை விரல் இல்லாட்டி இது மாதிரி 1 போட்டுக்கோ. 8க்கு அப்புறம் என்ன தங்கம் வரும்? 9 10 11 12 13. 13ல் இந்த 3 இந்த இடத்துல போட்டுடணும். ரிமைனிங் 1 மீத இருக்கிற 1 அப்படி போட்டு எப்போவும் ரவுண்டு பண்ணிக்கோ. அப்புறம் 6ஓட 1 கூட்டினேன்னா 7. இந்த 1 என்னங்க செய்யணும்னா இங்கே 0 கீழே 0 இருக்குன்னு அர்த்தம். 1 அப்படியே எழுதிடு. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை இந்த இடத்துல எழுதிடணும். சரியா தங்கம்? இங்கே வந்து என்ன நம்பர் 1 கொடுத்துருந்தா 1 போடு, 2 கொடுத்துருந்தா 2 போடு, அவ்வளோதான். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 1 தான் நம்ம கூட்டணும். 6 4 கொடுத்துருக்காங்க. 6 மனசில் வச்சுக்கோ, 4 விரல் விட்டுக்கோ. அப்புறம் 7 8 9 10. 10ல் 0வை இங்கே போட்டுக்கோ, ரிமைனிங் 1 இங்கே வச்சு ரவுண்ட் பண்ணிடணும் எப்போவும். இப்போ இதை நாம் கூட்ட போகிறோம். இதில் எது பெருசு? 8 மனசில் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 3 விரல் விட்டுக்கோ. 8க்கு அப்புறம் 9 10 11. இந்த 1ஐயும் சேர்த்தோம்னா 12. 12க்கு 2 மிச்சம் 1 இங்கே கொண்டு போய் ரவுண்ட் பண்ணிக்கோ. 2ஓட 1 சேர்த்திங்கன்னா 3. அப்போ நமக்கு என்ன தங்கம் கிடைக்கிது? 320. அடுத்தது இங்கே இருக்கிற இந்த 2 நம்பரையும் நம்ம கூடுதல் செய்யணும். எதை மனசில் வச்சுப்ப? 8 தான் பெருசு. 8 மனசில் வச்சுக்கோ, 7 விரல் இல்லாட்டி 7 தாட்டி 1 போட்டுக்கோ. 7 இருக்குதா நல்லா கவுண்ட் பண்ணிக்கணும், லேட்டாக மிஸ் ஆகிரும். 8 9 10 11 12 13 14 15. 15க்கு 5 மிச்சம் 1 போட்டு இங்கே ரவுண்ட் பண்ணிக்கோ. 1ஓட 7 கூட்டினோம்னா எத்தனை தங்கம் வரும்? 8. 8 மனசில் வச்சுக்கோ, 8 மனசில் வச்சுக்கோ, 6 விரல் விட்டுக்கோ. ஓகேயா? 8க்கு அப்புறம் 9 10 11 12 13 14. 14க்கு 4 மிச்சம் 1. 1ஓட 4 கூட்டினோம்னா 5. 5 மனசில் வச்சுக்கோ, 3 விரல் போட்டுக்கோ, 6 7 8. சரியா தங்கம்? அப்போ நமக்கு 845 கிடைக்கும். அடுத்தது இது 2ஐயும் கூட்டணும். 9 பெருசு, 9 மனசில் வச்சுக்கோ, 2 விரல் விட்டுக்கோ. 10 11. 11க்கு 1 மிச்சம் 1 இங்கே கொண்டு போயிரு. 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 9 மனசில் வச்சுக்கோ, 6 விரல் விட்டுக்கோ. 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 15. 15க்கு 5 மிச்சம் 1. 1ஓட 5 கூட்டினோம்னா 6. 6 மனசில் வச்சுக்கோ, ஒரு 3 விரல் விட்டுக்கோ. 6க்கு அப்புறம் 7 8 9. சரியா? அடுத்தது இங்கே இதில் பார்த்தோம்னா 8ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். 8 மனசில் வச்சுக்கோ, அடுத்தது 6 விரல் விட்டுக்கோ. சரியா? 8க்கு அப்புறம் 9 10 11 12 13 14. 14க்கு 4 மிச்சம் 1. சரியா தங்கம்? இதில் வந்து எது பெருசு? 7 தான் பெருசு. 7 மனசில் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 2 விரல் விடு. 7க்கு அப்புறம் 8 9, இந்த 1 சேர்த்தோம்னா 10. 10க்கு 0 மிச்சம் 1. 3ஓட 1 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5. அடுத்தது இங்கே வா, 9ஓட 5 கூட்டணும். 9 என்ன பண்ணுவேன்? மனசில் வச்சுக்க, 5 விரல் விட்டுக்கும். 10 11 12 13 14. 14க்கு 4 மிச்சம் 1 இங்கே போட்டுக்கலாம். இதில் எது பெருசு? 6. 6 மனசில் வச்சுக்கோ, 3 விரல் விட்டுக்கும். 6க்கு அப்புறம் 7 8 9, இங்கே ஒரு 1 இருக்குது, 10. 10க்கு 0 மிச்சம் 1. 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அடுத்தது 2 விரல் விட்டுக்கோ, 6 7. இப்போ 704 கிடைக்கும். இது பாரு, இது 2ல் 9 தான் பெருசு. 9 மனசில் வச்சுக்கோ, 7 விரல் விடு. 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 15 16. 16க்கு 6 மிச்சம் 1. 9 தான் பெருசு. 9 மனசில் வச்சுக்கோ. 9க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 11. 11க்கு 1 மிச்சம் 1. 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 6ஓட 2 கூட்டினோம்னா 8. அடுத்தது இது 2ஐயும் கூட்டணும். 6 மனசில் வச்சுக்கோ, 4 விரல் விட்டுக்கோ. 6க்கு அப்புறம் 7 8 9 10. 10க்கு 0 மிச்சம் 1. இப்போ இதில் 7 மனசில் வச்சுக்கோ, மிச்சம் 3 விரல் விட்டுக்கோ. 8 7க்கு அப்புறம் 8 9 10, இங்கே ஒரு 1 இருக்குது, 11. 11க்கு 1 மிச்சம் 1. இந்த 1 கேரி பண்ணிக்கணும். 5ஓட 1 கூட்டினோம்னா 6. 6 மனசில் வச்சுக்கோ, 3 விரல் விட்டுக்கோ. சரியா? 7 8 9.
910ங்கிறது ஆன்சராக கிடைக்கிது. அடுத்தது இந்த பணத்தை எண்ணணும் 100, 200, 300, 10, 20. ஓகேயா? ஒரு ரூபாவில் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 100 ரூபாயை முதல்ல, 10 ரூபாயை ரெண்டாவது, 1 ரூபாயை கடைசியில் போடணும். இங்கே பார்த்தோம்னா 100, 200, 300, 10ல் வந்து ஒரே ஒரு 10. அடுத்தது ஒத்த ரூபாவில் 1, 2, 3, 4, 314. சரியா தங்கம்? இப்போ அந்த மதிப்புகளை எடுத்து இங்கே எழுதிடணும். கூட்டல் செய்ய போகிறோம். இது ரெண்டில் எது பெருசு? 6 மனசில் வச்சுக்குவேன். 4 வந்து விரல் விட்டுக்குவேன். 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10. 10க்கு 0, மிச்சம் 1. 1ஓட 2 கூட்டினோம்னா 3, 3ஓட 1 கூட்டினோம்னா 4. 3 மனசில் வச்சுக்கோ, 3 விரல் விட்டுக்கோ. 3க்கு அப்புறம் 4, 5, 6. இப்போ 640 ரிசல்ட்டாக கிடைக்கிது. அதே போல் இங்கே 100 வந்து 1 தான் இருக்குது, இந்த இடத்துல போட்டுக்கணும். 10 வந்து 3 இருக்குது, ரெண்டாவது பிளேஸில் போட்டுக்கணும். அடுத்தது 1 ரூபா வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ 136 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ரூபா வந்து 2 இருக்குது, இப்போ 2 போட்டுக்குவோம். 10 ரூபா எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 1 ரூபா எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இந்த மதிப்புகளை இங்கே போட்டு கூடுதல் செய்ய போகிறோம். 6ஓட 5 கூட்டணும். 6 தான் பெருசு, 5 விரல் விட்டுக்கும். 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10, 11. 11க்கு 1, மிச்சம் 1. 1ஓட 3 கூட்டினோம்னா 4. 4 மனசில் வச்சுக்கோ, 4 விரல் விட்டுக்கோ. 5, 6, 7, 8. ஓகேயா? 1ஓட 2 கூட்டினோம்னா 3. இந்த பணத்தை எண்ணி எழுதணும் சாமி. எப்பவும் போல தான். பணம் எவ்வளவு இருக்குது? 100, 200, 300. ஓகேயா? 10 ரூபா காசில் 2 இருக்குது, 2 எழுதிடுறோம். ஒத்த ரூபா காசில் 6 இருக்குது, 6 எழுதிடணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா காசில் 2 இருக்குது, 10 ரூபா காசில் 4 இருக்குது, ஒத்த ரூபா காசில் 5 இருக்குது. அதையெல்லாம் எண்ணி அந்தந்த பிளேஸில் எழுதிடணும். இப்போ நம்ம கூட்டல் செய்ய போகிறோம். இந்த ஒத்த ரூபாலேருந்து ஆரம்பிக்கணும். 6 ரூபாவோட 1 ரூபாயை கூட்டணும். 6 ரூபாயை மனசில் வச்சுக்கோ. 5 ரூபாய்க்கு நீ என்ன பண்ணிக்கோ? விரல் விட்டுக்கோ. 6, 7, 8. 6க்கு அப்புறம் எத்தனை சாமி? 7, 8, 9, 10, 11. 11க்கு 1, மிச்சம் 1 இங்கே கொண்டு போய்க்கலாம். ஓகே? அப்போ 10 ரூபாய்க்கு கூட்ட போகிறோம். 4 மனசில் வச்சுக்கோ. இந்த 2 விரல் விட்டுக்கோ. 4க்கு அப்புறம் 5, 6, இந்த 1 சேர்த்தோம்னா 7. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டணும். 300 ரூபாயோட 200 ரூபாயை கூட்டினோம்னா 500 ரூபா. அடுத்தது இந்த பார்ட்டு 100, 200. 100 ரூபா பிளேஸில் 2 போட்டுறணும். 10 ரூபா பிளேஸில் வாரு, 2, 4, 6 இருக்குது. 6 10 ரூபா இருக்கனால 6 போட்டுரும். ஒத்த ரூபாவில் 2 இருக்கனால 2 போட்டுரும். அடுத்தது 100 ரூபா பிளேஸில் 2, 10 ரூபா பிளேஸில் 4, ஒத்த ரூபா பிளேஸில் 5 போட்டோமா? இப்போ இதை நம்ம கூட்டல் செய்ய போகிறோம். எப்பவும் போல் இந்த கடைசியிலேருந்து ஆரம்பிப்ப. பெரிய மதிப்பை மனசில் வச்சுக்கோ. 5 மனசில் வச்சுக்கோ. 6, 7. அடுத்தது இது 2, 6ஐயும் 4ஐயும் கூட்ட போகிறோம். 6 மனசில் வச்சுக்கோ. 4 விரல் விட்டுக்கோ. 7, 8, 9, 10. 10க்கு 0, மிச்சம் 1. 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அப்படி உனக்கு சிரமம்னா நீ மொத்தத்தையாக கோடு போட்டு கூட்ட வேணும். பயிற்சி செய்வோமால. இப்போ பாரு, அவங்களே கொடுத்துருக்காங்க. 8ஓட 7 கூட்டினோம்னா 15க்கு 5, மிச்சம் 1. 1ஓட 4 கூட்டினா 5, இந்த 1 அப்படியே இறக்கிடணும். அடுத்தது இங்கே 9ஓட 4 கூட்டினோம்னா 13, 13க்கு 3, மிச்சம் 1. 1ஓட 3 கூட்டினோம்னா 4, இந்த 2 அப்படியே இறக்கிடணும். 5ஓட 5 கூட்டினோம்னா 10, மிச்சம் 1. 2ஓட 1 கூட்டினோம்னா 3, இந்த 4 அப்படியே இறக்கிடணும். 9ஓட 2 கூட்டினோம்னா 11, 11க்கு 1, மிச்சம் 1 இங்கே கொண்டு வந்துடுவேன். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, இந்த 3 அப்படியே இறக்கிடணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 7ஓட 4 கூட்டினீங்கன்னா 11, 11க்கு 1, மிச்சம் 1. 8 மனசில் வச்சுக்கோ. 5 விரல் விட்டுக்கோ. வீட்டுக்கு 9, 10, 11, 12, 13. 13க்கு 3, மிச்சம் 1. 5, 1, 6. அடுத்தது இங்கே 8 மனசில் வச்சுக்கோ. 6 விரல் விட்டுக்கோ. அப்போது 9, 10, 11, 12, 13, 14. 14க்கு 4, மிச்சம் 1. 7ஓட 1 சேர்த்தோம்னா 8. 8 மனசில் வச்சுக்கோ. 5 விரல் விட்டுக்கோ. 9, 10, 11, 12, 13. 13க்கு 3, மிச்சம் 1. 6ஓட 1 கூட்டினோம்னா 7. அடுத்தது இங்கே 8, 3. 8 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விட்டுக்கோ. 9, 10, 11. 11க்கு 1, மிச்சம் 1. 9 மனசில் வச்சுக்கோ. 5 விரல் விட்டுக்கோ. இப்போ 10, 11, 12, 13, 14. இந்த 1 சேர்த்தோம்னா 15. 15க்கு 5, மிச்சம் 1. 8ஓட 1 சேர்ந்ததுன்னா 9. அடுத்தது பயிற்சி செய்வோமால. பாரசாமி 5ஓட 5 கூட்டினோம்னா 10. 10க்கு 0, மிச்சம் 1.
9ஓட 1 கூட்டினோம்னா 10, 10ஓட 7 கூட்டினோம்னா 17, 17க்கு 7 மிச்சம் 1, 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 7ஓட 2 கூட்டினோம்னா 9. இங்கே வந்து 8 மனசில் வச்சுக்கோ. 8ஓட 7 கூட்டினோம்னா 15, 15க்கு 5 மிச்சம் 1, 2 1 3, 3 1 4. அடுத்தது 7 மனசில் வச்சோ. 7 கூட 2 கூட்டினீங்கன்னா 9. அடுத்தது பாரு, 9 மனசில் வச்சுக்கோ. 9ஓட 6 கூட்டினீங்கன்னா 15, 15க்கு 5 மிச்சம் 1, 1ஓட 4ன்னா 5, 5ஓட 2ன்னா 7, 7 2 9. அடுத்தது 6 மனசில் வச்சுக்கோ. 5 விரல் விட்டுக்கோ. 6ஓட 5 கூட்டினோம்னா எத்தனை தங்கம் வரும்? இங்கேருந்து நம்ம செய்யணுமா? இதிலேருந்தே நம்ம தான் செய்யணும் மற்றது. சரி, 6க்கு அப்புறம் 7 8 9 10 11, 11க்கு 1 மிச்சம் 1, 8 1 9. 9 மனசில் வச்சுக்கோ. 4 விரல் விட்டுக்கோ. 10 11 12 13, 13க்கு 3 மிச்சம் 1, 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 6க்கு அப்புறம் 7 8 9. சரியா தங்கம்? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 9 மனசில் வச்சுக்கோ. 8 விரல் விட்டுக்கோ. இல்லைன்னா 8 தாட்டி 1 போட்டுக்கோ. 1 போட்டு எண்ணி பாரு சாமி. கம்மியாக இருந்ததுன்னா தப்பாக போயிடும். 9 10 11 12 13 14 15 16, 17க்கு 7 மிச்சம் 1, 5ஓட 1 சேர்த்திங்கன்னா 6, இப்போ 2 விரல் விட்டுக்கோ. 7 8, 6 3 இருக்குது. 6 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விட்டுக்கோ. அப்போ 7 8 9, இங்கே 9 வரும். அடுத்தது இதில் பார் சாமி, 9 வகைப்பாடு தெரியுமா? 9 9 2 18ன்னு எழுதிடலாம். இல்லைன்னா ஒரு 9 மனசில் வச்சுக்கோ. இன்னொரு 9க்கு கோடு போட்டுக்கோ. 10 11 12 13 14 15 16 17 18, 18க்கு 8 மிச்சம் 1, 1ஓட 7ன்னா 8, 8ஓட 1ன்னா 9, 8ஓட 1ன்னா 9. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 7 மனசில் வச்சுப்போம். 4 கோடு போடுவோம். 7ஓட 4ன்னு சொன்னால் 8 9 10 11, 11க்கு 1 மிச்சம் 1, 8 மனசில் வச்சுக்கோ. 2 கோடு போடு. 9 10 11, 11க்கு 1 மிச்சம் 1, 3ஓட 1ன்னா 4, 4ஓட 11க்கு 1 மிச்சம் 1, 3ஓட 1ன்னா 4, 4 2 இங்கே 6, 6 வரணும். 611. இங்கே 8 மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 9 10, 10க்கு 0 மிச்சம் 1, 7 மனசில் வச்சுக்கோ. 3 விரல் விடு. 8 9 10, இந்த 1 சேர்த்தோம்னா 11, 11க்கு 1 மிச்சம் 1, 4ஓட 1ன்னா 5, 5 5 ஐயோ இது கழித்தலை கூட்டல் தானே. 5 3 8டா தங்கம். இங்கேயும் 8 வரும். 810. அதில் தப்பாக இருக்குது. 8 மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 9 10. சரியா? அப்போது 10க்கு 0 மிச்சம் 1, 9 மனசில் வச்சுக்கோ. 10 11, 11க்கு 1 மிச்சம் 1, 6ஓட 1 கூட்டினீங்கன்னா 7, 7 மனசில் வச்சுக்கோ. 8 9, இங்கே 9 வரணும். சரியா? 910. அடுத்தது கூட்டி தவற்றை கண்டறிந்து அதை சரி செய்க அப்படிங்கிறாங்க. 7 13க்கு 3 மிச்சம் 1, 4 2 6, 6 1 7 வரணும் இந்த இடத்துல. அடுத்தது இது ரெண்டையும் கூட்டினோம்னா 8. அப்போது என்ன ரிசல்ட் வரணும்? 873 அப்படிங்கிறது இங்கே விடையாக வரணும். இதில் பாரு, 7 5 12க்கு 2 மிச்சம் 1, 6 1 இங்கே 7 வரணும். சரியா? இப்போ இந்த இடத்துல 4 3 7. இதில் பாரு தங்கம், 9 7 16க்கு 6, இங்கே வந்து எத்தனை வரணும்? 16 வரணும். 1 வரக்கூடாது. 16க்கு 6 மிச்சம் 1, பார்த்தீங்கன்னா 6, 6 கூட 4 கூட்டினோம்னா 10, 10க்கு 0 மிச்சம் 1, 4 3 7, 7 1 8, 806 வரணும். இங்கே பாரு, 5 3 8, பார்த்தீங்கன்னா 8 2 10க்கு இங்கே வெறும் 0 தான் போடணும். 10 போடக்கூடாது. மிச்சம் 1 இங்கே கொண்டு போயிடுவேன். 2ஓட 1 கூட்டினீங்கன்னா 3, 308 வந்து அந்த இடத்துல ஆன்சராக வரணும். 7 13க்கு 3 மிச்சம் 1, 4 2 6, 6 1 7. இது கரெக்டாக இருக்குடாமா. அடுத்தது இங்கே 7 5 12க்கு 2 மிச்சம் 1, 6 1 7. இதுவும் கரெக்டாக இருக்குது. இங்கே பாரு, 9 7 16க்கு 6 மிச்சம் 1, 10க்கு 0 மிச்சம் 1 8. இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது 5 3 8, 8 2 10க்கு 0 மிச்சம் 1 3. இதுவும் சரியாக இருக்குது. இவமால பழக்கூடையில் 125 ஆப்பிள், 144 மாம்பழம் உள்ளது. மொத்த மாம்பழம் எத்தனைன்னு கேட்குறாங்க. 125 144 எழுதிட்டு கூட்டல் செய்யணும். 5 மனசில் வச்சுக்கோ. 4 விரல் விட்டுக்கோ. 6 7 8 9. அடுத்தது 4 2 கூட்டணும். 4 மனசில் வச்சுக்கோ. 2 விரல் விட்டுக்கோ. 5 6,
ஒன்றோட ஒன்று கூட்டல் செஞ்சோம்னா 2. 269 மொத்த பழங்கள் உள்ளன. பார்த்தீங்கன்னா கவின் சேமித்தது 438ஆமா, கயல் சேமித்தது 467ஆமா. மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ரெண்டையும் எடுத்து எழுதிட்டு இது ரெண்டையும் கூட்டணும். 8 மனசில் வச்சுக்கோ, 7 விரல் விட்டுக்கோ. எத்தனை சாமி 7 இருக்கா? சரி. 9, 10, 11, 12, 13, 14, 15. 15க்கு 5 மிச்சம் 1. 6 மனசில் வச்சுக்கோ, 3 விரல் விட்டுக்கோ. 7, 8, 9. இந்த 1ன்னா 10க்கு 0 மிச்சம் 1. 4ஓட 4 கூட்டினீங்கன்னா 8, 8 1 9. அடுத்தது பார்த்தீங்கன்னா அணு வந்து 326 பூ பறிக்கிறா, பானு வந்து 319 பூ பறிக்கலாம். மொத்தம் வந்து எத்தனை பூக்கள்ங்கிறாங்க. 9ஓட 6 கூட்டணும். 9 மனசில் வச்சுக்கோ, 6 விரல் விட்டுக்கோ. 10, 11, 12, 13, 14, 15. 15க்கு 5 மிச்சம் 1. 2ஓட 1 கூட்டினீங்கன்னா 3, 3ஓட 1 கூட்டினீங்கன்னா 4, 3ஓட 3 கூட்டினோம்னா 6. அடுத்தது ஒரு கடையில் 524 மூட்டைகள் இருந்தன. மேலும் 276 மூட்டை வருதுன்னா மொத்த மூட்டை எத்தனை அப்படிங்கிறாங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும். 6 மனசில் வச்சுக்கோ, 4 விரல் விட்டுக்கோ. 7, 8, 9, 10. 10க்கு 0 மிச்சம் 1. 7 மனசில் வச்சுக்கோ, 2 விரல் விட்டுக்கோ. 8, 9. இந்த 1 கூட்டினோம்னா 10. 10க்கு 0 மிச்சம் 1. 5 1 6. 2 விரல் விட்டுக்கோ. 6க்கு அப்புறம் 7, 8. 800 மூட்டை மொத்தமாக இருக்கும். கூடுதலை ஊகித்து சரியானதை டிக் செய்க. 65ஓட 45 கூட்டினோம்னா 100 கிடைக்கும். அப்போது 110 கிடைக்கும். அப்போ இது வந்து 100ஐ விட அதிகம். மேடமா சரியான விடை பாரு. 65 45னா 5ஓட 5 10க்கு 0 மிச்சம் 1. 10 11 110. அப்போது 100ஐ விட அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா மணிகளின் எண்ணிக்கையின் கூடுதல் காண்க. இது 100 இருக்குது. 10ல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. 10ல் 5 எழுதிடுவோம். இப்போ இந்த சின்ன மணி வந்து 3 3 6 1 7 எழுதிட்டோமா. இதில் பார்த்தீங்கன்னா 100. 10ல் 4 இருக்குது, ஒத்தையில் 1 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டல் செஞ்சோம்னா 7ஓட 1ன்னா 8, 5ஓட 4ன்னா 9, 1ஓட 1 கூட்டினோம்னா 8. இங்கே இந்த 8 இங்கே மாறி வந்துடுச்சு. எப்படி இதோட தங்கம் இதை கொஞ்சம் எழுதி விட்டுக்கலாம். அடுத்தது கூட்டி எழுதுக. இது ரெண்டையும் கூட்டி எழுதுங்கிறான். 9 8 நம்ம கூட்டல் செய்யணும். 9 மனசில் வச்சுக்கோ. அடுத்தது 8 விரல் விட்டுக்கோ. ஓகே, 4 4 8. 9 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 15 16 17. 17க்கு 7 மிச்சம் 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9 பெருசு மனசில் வச்சுக்கோ, 2 விரல் விடு. 9க்கு அப்புறம் 10 11. அப்புறம் இதையும் அடித்தோம்னா 12க்கு 2 மிச்சம் 1. 5 1 6. 6 மனசில் வச்சுக்கோ, 2 விரல் விட்டீங்கன்னா 7 8 827. இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதல் காண்க. 7 5 இருக்குது. 7 மனசில் வச்சுக்கோ, 5 விரல் விட்டுக்கோ. 7க்கு அப்புறம் 8 9 10 11 12. 12க்கு 2 மிச்சம் 1. 9ஓட 1 கூட்டினோம்னா 10. 8 விரல் விட்டுக்கோ. 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 15 16 17 18. 18க்கு 8 மிச்சம் 1. 1ஓட 4ன்னா 5, 5ஓட 3ன்னா 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கமலா சேமித்த தொகை 536, விமலா சேமித்த தொகை 379. மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 9 மனசில் வச்சுக்கோ, 6 விரல் விட்டுக்கோ தங்கம். 9க்கு அப்புறம் 10 11 12 13 14. 15க்கு 5 மிச்சம் 1. 7 மனசில் வச்சுக்கோ, 3 விரல் விட்டுக்கோ. 8 9 10 11 மிச்சம் 1. ஓகேயா. 5ஓட 1 சேர்த்தோம்னா 6, 3 விரல் விட்டுக்கோ. 7 8 9. அடுத்தது இதில் வந்து உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை டிக் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல்.